வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று மே மாதம் 13ஆம் திகதி வெள்ளி செவ்வாய்க்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று பிரைம் டைம் சன்ரைஸ் நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நீர்மின் உற்பத்தியூடாக 15% மின்சாரமே உற்பத்தி செய்யப்படுவதாக இலங்கை மின்சார சபை தெரிவிப்பு. வெசாக் கால பகுதியில் அன்னதான நிகழ்வுகளுக்கு இலவசமாக குடிநீரை விநியோகிக்க திட்டம். இந்திய தேர்தல் வரலாற்றில் அதிக சதவீதமான மக்கள் நேற்றைய தினம் வாக்களித்துள்ளதாக தகவல். நாட்டில் நீர்மின் உற்பத்தியூடாக 15% மின்சாரமே உற்பத்தி செய்யப்படுவதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. நீர்மின் உற்பத்தி நிலையங்களுக்கு அருகிலுள்ள நீர்த்தேக்கங்களில் 30% அளவிலேயே நீர்மட்டம் காணப்படுவதாக சபையின் தலைவர் WP கணேகல சுட்டிக்காட்டுகின்றார். எண்ணெய் மற்றும் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்களின் ஊடாகவே 85% மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாக இலங்கை மின்சார சபை குறிப்பிடுகின்றது. கடந்த காலங்களில் மழை வீழ்ச்சி கிடைக்காமையினால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 20% வரை குறைவடைந்து காணப்பட்டதாக சபையின் தலைவர் கூறினார். இதுவரையில் போதிய அளவு மழை வீழ்ச்சி நீர்த்தேக்கங்களை அண்மித்த பகுதியில் கிடைக்கவில்லை என இலங்கை மின்சார சபையின் தலைவர் WP கணேகல மேலும் சுட்டிக்காட்டுகின்றார். வெளிப்பண்ண மீகம பகுதியில் கான்ஸ்டபிள் ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். அலுத்கம போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் கான்ஸ்டபிள் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன குறிப்பிட்டுள்ளார். 56 வயதான அவர் தனிப்பட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட வாய்த்தக்கத்தினை தொடர்ந்து இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வெளிப்பண்ண போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கூறிய ஆயுதமும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன குறிப்பிட்டார். சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புனித சின்னங்கள் பசியால தர்ம சக்கராராம விகாரையில் தற்போது வைக்கப்பட்டுள்ளன. புனித சின்னங்களை தாங்கிய வாகன பேரணி அழுத்துவர வரலாற்று சிறப்புமிக்க தெடிமுண்ட விகாரை வளாகத்திலிருந்து நேற்று பயணத்தை ஆரம்பித்தது. பசியால தர்ம சக்கராராம விகாரைக்கு நேற்று மாலை புனித சின்னங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன. இம்முறை சிரச வெசாக் வலயத்திற்கு ஜான் கீல்ஸ் நிறுவனம் அனுசரணை வழங்குவதுடன் எஸ்லோட் லங்கா நிறுவனம் இணை அனுசரணை வழங்குகின்றது. கண்டி வரலாற்று சிறப்புமிக்க யட்டிகலகல ரஜமஹா விகாரையில் இருந்து நேற்று முன்தினம் காலை பயணத்தை ஆரம்பித்த புனித சின்னங்களை தாங்கிய வாகன பேரணி அன்றைய தினம் இரவு அழுத்தூர வரலாற்று சிறப்புமிக்க தடிமுண்ட விகாரை வளாகத்தை சென்றடைந்தது. அங்கு வைக்கப்பட்டிருந்த புத்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்களை வழிபடுவதற்கான வாய்ப்பு நள்ளிரவு வரை பக்தர்களுக்கு கிட்டியது. அதனைத் தொடர்ந்து புனித சின்னங்கள் பசியால தர்மசக்கராராம விகாரையில் நேற்று வைக்கப்பட்டன. கண்டி கொழும்பு வீதியில் ஹிங்குல சந்தியை அடைந்த புனித சின்னங்களை தாங்கிய வாகன தொடர் அணிக்கு வீதியில் இரு மரங்கிலும் கூடியிருந்த பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கேகாலை மற்றும் மாவநிலை ஆகிய பகுதிகளில் பெருமளவிலான மக்கள் கூடியிருந்தனர். இதில் அதிக அளவிலான பாடசாலை மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். புத்தபெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்களை தாங்கிய வாகன பேரணி நேற்று இரவு 8 மணியளவில் பசியாலை தர்மசக்கராராம விகாரையை சென்றடைந்தது. இதன்போது பக்தர்களுக்கு புனித சின்னங்களை வழிபடுவதற்கான வாய்ப்பு கிட்டியது.
வெசாக் கால பகுதியில் நாடு முழுவதும் அமைக்கப்படவுள்ள அன்னதான நிகழ்வுகளுக்கு இலவசமாக குடிநீரை விநியோகிக்குமாறு நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது. நாட்டில் உள்ள அனைத்து விகாரைகளுக்கும் குறைந்த செலவில் குடிநீர் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டார். அன்னதான நிகழ்வுகளுக்கு விசாக் வாரத்தில் மாத்திரம் இலவசமாக குடிநீர் வழங்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கமைய அன்னதான நிகழ்வுகளுக்கு குடிநீர் தேவைப்படின் குடிநீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபைக்கு அறிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இந்த காலப்பகுதியில் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட மாட்டாது எனவும் அமைச்சர் தினேஷ் குணவர்தன மேலும் சுட்டிக்காட்டினார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். வணக்கம். இந்த இலங்கையின் தென்கிழக்காக உருவாகியுள்ள ஒரு வளிமண்டல குழப்பம் காரணமாக இலங்கையின் தெற்கு பிராந்தியங்களிலும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தெற்கு தென் ஆழ்கடல் பிரதேசங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதை தவிர மேற்கு சப்பரகம மாகாணங்களின் சில பகுதிகளில் சிறிதளவான மழை காணப்படுவதுடன் பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படலாம். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலி முதல் மாத்திரையூடான கொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் புத்தளம் முதல் கொழும்பு ஊடான காலி வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் சிறிதளவான மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். காலி முதல் மாத்திரையூடான கொத்திவில் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணிக்காலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த மேற்குறிப்பிடப்பட்ட ஆழ்கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். தாதியர் பயிற்சிக்காக புதிதாக 2500 தாதி உத்தியோகத்தர்கள் இணைத்துக் கொள்வதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. பயிற்சிகளுக்கு இணைத்துக் கொள்வதற்கான கடிதங்கள் இன்று கொழும்பு கண்காட்சி மற்றும் சம்மேளன நிலையத்தில் அவர்களுக்கு வழங்கப்படவுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டது. நாடெங்கிலும் உள்ள வைத்தியசாலைகளில் 10,000 தாதியருக்கு பற்றாக்குறை காணப்படுவதாக அமைச்சு தெரிவித்தது. சில தாதி உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றத்துக்கான கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அவர்கள் பணியாற்றும் வைத்தியசாலைகளின் அதிகாரிகள் அவர்களை விடுவிப்பதில்லை என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து வெளிநாட்டு செய்திகளுக்கு எமது அவதானம். இந்தியாவில் 3 பெரிய மாநிலங்களை உள்ளடக்கிய நேற்றைய தேர்தல்களின் போது இந்திய தேர்தல் வரலாற்றில் அதிக சதவீதமான மக்கள் வாக்களித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மக்களவைத் தேர்தலின் 9ஆம் கட்ட வாக்குப்பதிவுகள் நேற்றுடன் நிறைவு பெற்றது. இந்திய தேர்தல் வரலாற்றில் 1984க்கு பின்னர் 64% வாக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளமை நேற்றைய 9ஆம் கட்ட தேர்தல்களில் தான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட தேர்தல் நிறைவு பெற்றதன் பின்னர் புதுடில்லியில் ஊடகவியலாளர் மத்தியில் கருத்து தெரிவித்த இந்திய தேர்தல் ஆணையாளர் 5 வாரங்கள் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 66.38% வாக்களிப்பு இடம்பெற்றிருப்பது இந்திய தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனை என்று தெரிவித்துள்ளார். 1984ஆம் ஆண்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து காங்கிரஸ் கட்சி மற்றும் நேரு காந்தி வாரிசுகளுக்கு அனுதாப அலையின் காரணமாக 64.01% வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தது. இதேவேளை 3 மாநிலங்களை உள்ளடக்கிய நேற்றைய தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் 55.29% வாக்குப்பதிவுகளும், கிழக்கு பீகாரில் 54% வாக்குப்பதிவுகளும், மேற்கு பெங்கால் பகுதியில் 79.03% வாக்குப்பதிவுகளும் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் 815 மில்லியன் வாக்காளர்களும் கலந்து கொண்ட உலகின் மிகப்பெரிய தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்களிப்பு நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் நரேந்திர மோடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டாலும் இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்கின்ற கேள்விகளோடு காத்திருக்கும் மக்கள் எதிர்வரும் 16ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும் வரை காத்து இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளுக்கு இடையிலான ரக்பி லீக் கிண்ணத்தின் பி பிரிவில் இடம்பெற்ற தீர்மானமிக்க போட்டியொன்றில் பொருளை CWW கண்ணங்கரா கல்லூரி அணி வெற்றி பெற்றுள்ளது.
கொழும்பு CRNFC மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் மொரட்டுவை பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கல்லூரி அணி பொரலி CWW கண்ணங்கர கல்லூரி 27-5 என்ற கணக்கில் வெற்றி கொண்டது. பாடசாலைகளுக்கு இடையிலான ரக்பி லீக் தொடர் இம்முறை புதிய முறையொன்றின் அடிப்படையிலே இடம்பெறுகின்றது. இதன் அடிப்படையில் 12 முன்னணி அணிகள் A பிரிவில் உள்ளடக்கப்பட்டன. A1, A2 என்ற ரீதியில் இரு குழுக்களாக பிரிந்து அணிகள் போட்டியிட்டன. முதல் செட்டின் இறுதியில் 2 பிரிவுகளிலும் முன்னிலை வைக்கும் 4 அணிகள் வீதம் 8 அணிகள் கிண்ணத்துக்காக போட்டியிடுவதற்கு தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டுகோஸ்தோட்டை புனித அந்தோனியார் கல்லூரி, கண்டி தர்மராஜ கல்லூரி, கொழும்பு வெஸ்லி மற்றும் DS செனநாயக்க கல்லூரி அணிகள் இந்த பட்டியலில் உள்ளடங்குகின்றன. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.